ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய பார்வையை பாரபட்சமில்லாததாகவும் ஆன்மீகத்தன்மை நிறைந்ததாகவும் ஆக்க வேண்டும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மனிதர்களுடன் உங்களுடைய உண்மையான குணங்களாகிய மரியாதை மேலும் பணிவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுடைய குணங்கள் உங்களுக்கு சொந்தமானது. அவற்றை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒருவரிடம் மரியாதையுடனும் இன்னொருவரிடம் அகங்காரத்துடனும் இருக்கிறீர்கள், அல்லது உங்கள் நடத்தை பிறர் உங்களிடம் நடந்து கொள்வதை பிரதிபலிக்கிறது என்றால் உங்களுடைய சொந்த ஆளுமைத்தன்மை மறைந்து போகும். உங்களை சுற்றியுள்ள ஒருவர் கூட சரியில்லை என்றாலும் நீங்கள் உங்கள் குணத்தை விட்டு விலகக்கூடாது. நமது பாரபட்சம் நம்முடைய நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் இடையில் தடைகளை உருவாக்கும். சில நேரங்களில் நாம் ஏன் ஒருவரை விட இன்னொருவருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? நமக்கு ஏன் ஒரு ஊர் பிடிக்கவில்லை, ஏன் ஒரு பொருளை ஒதுக்குகிறோம் என்பதற்கு நியாயமான பதிலை சொல்ல முடிவது கிடையாது. அதிகமாக பாரபட்சம் காட்டும் போது அதிகமாக காரணமற்றவர் ஆகுகிறோம். உங்களுடைய தோற்றம், பதவி, கலாச்சாரம், தேசியம், மதம் என்று நீங்கள் அடைந்துள்ள எதுவுமே நீங்கள் கிடையாது. எனவே மனிதர்களை அவர்கள் ஏற்றிருக்கும் பாகத்தோடோ பதவியோடோ இணைத்து பார்க்க வேண்டாம். இது உயர்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். இது பாரபட்சத்திற்கு வழிவகுக்கும். உங்களுடைய மனம் சிலரை பற்றியோ சில விஷயங்களை பற்றியோ சரியாக சிந்தனை செய்யாத போது சமூக நிலை அல்லது பொது ஒப்புதல் காரணமாக பாரபட்சம் காட்டுகிறோமா என்று சோதனை செய்ய வேண்டும். உங்கள் நம்பிக்கையை சரி செய்து கருத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு தூய்மையான ஆத்மா இன்னொரு தூய்மையான ஆத்மாவுடன் உரையாடுகிறீர்கள் என்பதை தனக்குத்தான் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மரியாதைகளை அதிகரியுங்கள். சமூக சட்டங்களை பாகத்திற்கு ஏற்றாற்போல் பின்பற்றுங்கள். ஆனால் மரியாதை ஆத்மாவிற்கு தான். எனவே மனிதர்களின் நடிப்பு, நம்பிக்கை, தேசியம் அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் அது மாறாது. மனிதர்களை சுத்தமான மனதுடன் நீங்கள் அவர்களை பற்றி கொண்டுள்ள அவர்களின் கடந்த கால பதிவுகளை நீக்கிவிட்டு சந்திக்க வேண்டும். அவர்களை பற்றிய சிந்தனையுடன் புதிய நடத்தையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.